பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, நீங்க என்னுடைய ஜனங்களா இருக்கீங்கன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. ஜனங்கள் அப்படின்னா நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைகள்ங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் புத்திர சுவிகாரத்தை பெற்ற அப்பா பிதாவே நம்ம கூப்பிடுறோமா. அப்போ ஏசப்பாவுக்கு நம்ம தகப்பன் வந்து நம்மளுடைய பிள்ளைகளா மாத்திராரு நம்மள. அப்படி இருக்கும்போது நம்மளை எந்த இடத்துலையும் வெட்கப்பட ஏசப்பா விட மாட்டாருங்க. ஒருவேளை நீங்க வெட்கப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு காணப்படலாம். ஏன் வெட்கப்பட்ட சூழ்நிலை காணப்படுறீங்க அப்படின்னா, நீங்க ஏசப்பா கூடவே இல்லை, ரொம்ப பின்மாற்றத்துல ரொம்ப தூரத்துல இருக்கீங்க. சில பாவங்கள் வந்து ஏசப்பா விட்டு உங்களை பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ கூட நீங்க மனம் திரும்ப தயாரா இருக்கீங்களா? ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமா நான் பாவம் பண்ணிட்டேன், உங்களுக்கு விரோதமா ஆன்ஸ் போட்டேன், குள்ளி போட்டேன், குடிச்சிட்டேன், சில பான் பார்த்தேன், சில தவறான விஷயங்கள் நான் பண்ணிட்டேன், ஒத்துக்கிற ஆண்டவரே, நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை திருத்துங்கன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்களேன். கண்டிப்பா ஏசப்பா எல்லாவற்றையும் மாற்றுவாருங்க. நீங்க எந்த மனுஷன் முன்னாடி வெட்கப்பட்ட சூழ்நிலை காணப்படுங்களோ அவங்க முன்னாடியே தலை நிமிர்ந்து வாழ வைப்பாருங்க. ஏசாயில சொல்லப்பட்டிருக்கு, உங்க வெட்கத்துக்கு பலனாக இரட்டத்தனை பலன் வரும் அப்படின்னு. நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல பலன் வரப்போதுங்க. நீங்க வெட்கப்பட்டது நல்லதுங்க. நீங்க வெட்கப்பட்டதுல தேவன் உங்க தலையை உயர்த்த போறாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.